ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கிறேன். இன்னைக்கு ரம்ஜான் நாளானதால் நம்ம முஸ்லீம் நண்பர்களுக்காக எல்லாருக்குமே என்னுடைய நல்வாழ்த்துக்கள். நல்லா கொண்டாடுங்க. இன்னைக்கு நாளைக்கு 2 நாளும் இருக்குன்றாங்க ரம்ஜான். அதால் முன்கிட்டேயே நான் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள் சொல்கிறேன். முக்கியமாக இதில் எனக்கு என்னுடைய நண்பன் அமீர் ஜான் தஞ்சாவூர் அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் எல்லாருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். எல்லாம் நல்லா கொண்டாடுங்க, நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க. கண்டிப்பாக அடுத்த ரம்ஜானுக்கு நான் உங்கள் ஊருக்கு வரேன். அமீர் ஜான், உங்கள் ஊருக்கு வரேன். உங்கள் வீட்டுக்கு வந்து நல்லா பிரியாணி சாப்பிட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனில் இருக்குது. நேற்று ராத்திரி இருந்தே டவுனில் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் ஆல்ரெடி உங்களுக்கு நான் 3 நாள் முன்னாடியே சொன்னேன். 10ஆம் தேதி கொஞ்சம் டவுன் ஆகும் அப்படின்னு. அதுக்கு காரணம் கூட சொன்னேன். அமெரிக்காவில் சிபிஐ டாட்டா வரும். அது வந்ததுன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் ப்ரெஷர் இருக்குது. ஆனால் இதில் நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னா, இன்றைக்கி சாயந்தரம் 6:30 மணிக்கு அந்த சிபிஐ டாட்டா வரும். அந்த டாட்டா வர டைமில் கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கும் மார்க்கெட், அப் அண்ட் டவுன்ஸாக இருக்கும். பார்த்துக்கிட்டு நல்ல டிப்ஸு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி போடுங்க. எந்த காயின் ஆனாலும் கண்டிப்பாக வாங்குங்க. ஏன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது. இப்போது டிப்ஸு கிடைக்கிறது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. நல்ல காயின்ஸ் செலக்ட் பண்ணி ஆல்ட் காயின்ஸ், நானும் சில காயின்ஸ் சொல்கிறேன், நல்ல காயின்ஸாக பார்த்துக்கிட்டு வாங்குங்க. இப்போது என் கைண்ட் ரிக்வெஸ்ட் என்னென்னா, யாரும் தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எல்லாம் நல்ல விஷயந்தான் இருக்குது. முக்கியமாக நல்லா லைக்ஸ் வைங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசியில் இந்த வீடியோ கடைசியில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். யாருக்காவது சாட் பண்ண விரும்பினால், இல்லை கான்டாக்ட் அவசரம் இருந்தால், தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சிங்கப்பூர், மலேசியா, சிலோன் எல்லா இடத்துல இருக்கிற நம்ம முஸ்லீம் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ நம்ம ஷிபா இனு காயின் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2410 கிட்ட இருக்குது. 2410 சீரியல் கிட்ட இருக்குது. கண்டிப்பாக அது இன்னும் மேலே போகும். கொஞ்ச நாள் பொறுமையாக வெயிட் பண்ணணும். நேற்று ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு 1 சென்ட்டுக்கு போகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு. கண்டிப்பாக போகும், பார்த்துக்கங்க. அதுவும் பார்த்துக்கங்க. சில முக்கியமான காயின்ஸு, மெமி காயின்ஸ் எல்லாமே நேற்று 24 ஹவர்ஸ் ஹை பார்த்தீங்கன்னா 2535 ஹை வந்தது ஷிபா காயினில். லோ வந்து 2380, 2400 கொஞ்சம் கீழே வந்தது. அது பரவாயில்ல. அது மாதிரி 2000 இப்போ இருக்கிற விலையிலேயே இன்றைக்கி சாயந்தரம், முக்கியமாக சொல்கிறேன், இன்றைக்கி சாயந்தரம் 6:30 மணிக்கு 7 மணி நடுவில் நம்ம டைம் பிரகாரம் அமெரிக்காவில் சிபிஐ டாட்டா வரும், கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது பேஸ் பண்ணி தான் அமெரிக்காவில் ஃப்யூச்சரில் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு எப்படி வைக்க போகிறாங்க, ரெடியூஸ் பண்ண போகிறாங்களா என்னன்றது பார்க்கணும். ஏன்னா இப்போ வரைக்கும் வந்த நியூஸ் பார்த்தாக்கா பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. கண்டிப்பாக அது பாசிட்டிவாக இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு ஜூன்லேருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் குறைப்பார். ஆல்ரெடி ஒரு நியூஸ் வந்திருக்கு. 50 பிபிஎஸ் பாயிண்ட்ஸு, 0.50 பிபிஎஸ் பாயிண்ட்ஸு ரெடியூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காரு அப்படின்றாங்க. பார்க்கலாம். இன்னும் மீட்டிங் 15ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்கு இன்னைக்கு ஈவினிங் மாத்திரம்
மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகும். ஏன்னா தற்சமயம் பிட்காயின் பார்த்தீங்கன்னா பிட்காயின் 24 கடந்த 24 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70,000 சொச்சம் $71,000 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் லோ பார்த்தீங்கன்னா $68,000 லோ வந்தது. தற்சமயம் $68,000 நடுவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக இங்கேருந்து இன்னும் மேலே போகும். ஏன்னா இன்னைக்கு ஈவினிங் நியூஸ் பிரகாரம் பார்த்தாக்கா நாளைக்கு நாளன்னைக்குள்ள இன்னொரு ஒரு நாள் 2 நாளுக்குள்ள பிட்காயின் திருப்பியும் லைஃப் டைம் ஹை கிராஸ் பண்ணுறதுக்கு நல்ல பாசிபிலிட்டி இருக்குது. நல்லா அந்த 73,800 எது நமக்கு லைஃப் டைம் ஹை இது வரைக்கும் பிட்காயின் டச் பண்ணி ஷோ அது கிராஸ் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக பிட்காயின் மேலே போகும். பிட்காயின் ஹால்விங்க்கு இன்னும் நமக்கு இருக்கிறது இன்னும் ஒரு 10 நாள். ஏப்ரல் 20ஆம் தேதி ஹால்விங்கிறாங்க. இன்னும் 10 நாள் இருக்குது. இந்த 10 நாளில் கொஞ்சம் டிப்ஸு வர்றது கஷ்டம். இங்கேருந்து பாசிட்டிவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டு நல்லா மேலே போகும். மார்க்கெட்டு நீங்கள் டிப்ஸு வருதுன்னு பயப்படாதீங்க, எதுக்கும் பயப்படாதீங்க. நல்லா ஹோல்ட் பண்ணுங்க. காயின்ஸ் எல்லாம் எந்த காயின் ஹோல்ட் பண்ணாலும் ஹோல்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பிட்காயின் கேஷ் BCH அது கொஞ்சம் கீழே வந்திருக்கு. ஏன்னா அது ஹால்விங் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. அது கண்டிப்பாக இந்த டைமில் வாங்கி வச்சுக்கலாம். ஃப்யூச்சரில் நல்லா மேலே போகும், பார்த்துக்கங்க. ஏன்னா அது $1,000 மேலே தாண்டி மேலே போகும். கண்டிப்பாக அந்த வாய்ப்பு இருக்குது அந்த காயினுக்கு, பிட்காயின் கேஷுக்கு. ஸோ அது ஒன்று வாங்கி வச்சுக்கலாம். அதே மாதிரி எத்தீரியம் பார்த்தீங்கன்னா தற்சமயம் நம்ம இந்தியன் மணியில் 3 லட்சம் கிட்ட இருக்குது. கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஏன்னா அது 5 லட்சம் தாண்டி மேலே போகும். அதுவும் நல்ல நியூஸ் தான் இருக்குது. அது இல்லாமல் நம்ம பிட்காயின் ETF வந்தப்புறம் இந்த வருஷம் பிகினிங்கில் பிட்காயின் ETF வந்தது. அது வந்தப்புறம் நிறைய மாற்றங்கள் நம்ம கிரிப்டோ கரன்சியில் பார்த்துருக்கோம். நல்ல மாற்றங்கள், நிறைய மாற்றங்கள் பார்த்துருக்கோம். கிரிப்டோ கரன்சி இண்டஸ்ட்ரியே நல்லா மேலே ஏறி போச்சு, பயங்கரமாக ஏறி போச்சு, நல்லா சூடு பிடிச்சிருக்கு. இனிமே எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இந்த கிரிப்டோ கரன்சியை ரெகுலேட் பண்ணுவாங்களா இல்லை பேன் பண்ணுவாங்களா அந்த கொஸ்டினே டவுட்ஸே உங்களுக்கு வேணாம். இது யாராலையும் எந்த கண்ட்ரியாலையும் இனிமே இதை ஸ்டாப் பண்ண முடியாது. கிரிப்டோ கரன்சியை பேன் பண்ண முடியாது. சைனா கூட பிட்காயின் ETF ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அடுத்தபடியாக நம்ம சிங்கப்பூரில் மிக்க சீக்கிரத்தில் வரும்ன்றாங்க பிட்காயின் ETF அப்ரூவல். அதுவும் வந்துடுச்சுன்னா இன்னும் கிடுகிடுன்னு ஏறும் காயின், பார்த்துக்கங்க. நம்ம ஷிபா இனு காயின் கூட அப்ளை பண்ணியிருக்காங்க ETFக்கு. அது எல்லாம் நிறைய பேர் ஷிபா ஆர்மி இவங்கெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அது சீக்கிரமாக அப்ரூவல் பண்ணுங்கன்னு அமெரிக்காவில் இருக்கிற SEC கேட்டுட்டு இருக்காங்க. அவர் அப்ரூவல் பண்ணிட்டாக்கா மிச்ச நாடெல்லாமே வந்துடும். நம்ம இந்தியா பற்றி யோசிக்கணும், இன்னும் எத்தனை நாள் பிடிக்கும் என்னான்னு பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இல்லாமல் ஃபேந்தம் ஒன்று பார்த்துக்கங்க. அது கண்டிப்பாக 110 120 ரூபா வரைக்கும் போகும். தற்சமயம் 85-90 ரூபாயில் இருக்குது. அது ஏதாவது கீழே டிப்ஸுகளை வந்தாக்கா கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டாஜ் காயின் பார்த்துக்கங்க. டாஜ் காயின் கொஞ்சம் கீழே வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கீழே வந்தால் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் XCCனா இகேஷ் காயின் தற்சமயம் கொஞ்சம் கீழே தான் இருக்குது. அது நம்ம நாளைக்கு ஹால்விங் இருக்குது. அதுக்கு 11ஆம் தேதி, ஏப்ரல் 11ஆம் தேதி அந்த ஹால்விங் முடிஞ்சதுன்னா அது கூட ஏறுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது, நல்லா மேலே போகும். அப்புறம் மெமி காயின்ஸ் பார்த்துக்கோங்க. புக் ஆஃப் மெமி இப்போ லோவில் இருக்குது. நான் முக்கியமாக எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி சாயந்தரம் ஏதாவது நல்ல டிப்ஸு கிடச்சிதுன்னா சாயந்தரம் 5:30-6:30 மணி டைமில் வாங்குங்க, தைரியமாக வாங்குங்க. வாங்கி நல்லா பணம் சம்பாதிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நல்லா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.